திருவள்ளூர் மாவட்டத்தில் போலிவாக்கம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக வேல்யூ ஸ்பேஸ் என்ற தொழிற்சாலை அகற்றப்படுவதால் அதற்கான இழப்பீடு தொகையான 45 லட்சம் ரூபாயை விடுவிக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட நில எடுப்பு வட்டாட்சியர் உட்பட 3 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் நில எடுப்பு தேசிய நெடுஞ்சாலை அலகு 4 அலுவலகத்தில் பணிபுரியும் நில எடுப்பு வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சன் என்பவர் போலிவாக்கம் பகுதியில் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள வேல்யூ ஸ்பேஸ் என்ற தொழிற்சாலை விரிவாக்கத்திற்காக தொழிற்சாலையின் நிலத்தை எடுப்பதற்கு இழப்பீடாக 45 லட்சம் ரூபாய் வழங்கவும் அதற்கான அனுமதி தர 1 லட்சம் ரூபாய் இடைத்தரகர்கள் மூலம் பேசி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் அளிக்கப்பட்ட ரசாயனம் கலந்த ரூபாய் 75,000 நோட்டுகளை இடைத்தரகர்களிடம் கொடுத்து அதை அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சன் அவர்களிடம் கொடுக்கும் போது திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களை கையும் களவுமாக கைது செய்து மேலும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி ஆய்வாளர் டிஎஸ்பி கணேசன், ஆய்வாளர் மாலா தலைமையிலான குழுவினர் தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் பகுதியில் லஞ்சம் பெற்ற சம்பவத்தில் நில எடுப்பு வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சன் என்பவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.